மகாபாரதத்தில் பரசுராமர் தனது விஜயதனுசை கர்ணனுக்கு மட்டுமே அளித்தார். பரசுராமரிடம் பயிற்சி பெற்ற சீடர்கள் பல பேர் இருந்தனர். ஏன் துரோணர், பீஷ்மர் இவர்கள் கூட பரசுராமரின் சீடர்கள்தான். இருப்பினும் பரசுராமருக்கு மிகவும் பிடித்தமான சீடன் கர்ணன் மட்டுமே. பரசுராமர் மிகவும் கோபம் கொண்டவர். கர்ணன் தான் ஒரு அந்தணன் என்று பொய் கூறி தனுர் வித்தையை கற்றுக்கொண்டதற்காக உரிய நேரத்தில் நீ உன் திவ்ய அஸ்திர மந்திரங்களை மறப்பாய் என்று பரசுராமர் சாபமிட்டார். தனது பிரியமான சீடனுக்கு சாபம் விட்டதை எண்ணி வேதனையுற்ற பரசுராமர் அவன் அந்த சாபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தனது விஜயதனுசுவை கர்ணனுக்கு பரிசாக கொடுத்தார். விஜயதனுசுவை கையில் வைத்திருப்பவர் ஒருபொழுதும் தோல்வியை காண மாட்டார் என்பது பரசுராமர் அறிந்த ஒன்று. விஜயதனுசுவில் இருந்து வரும் சாதாரண அம்பு கூட அவர்களை வெற்றி அடைய செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. கர்ணன் போர்க்களத்தில் திவ்ய அஷ்ட மந்திரத்தை மறந்தால் கூட இந்த விஜயதனுசு இருக்கும் வரை கர்ணனை எவராலும் தோற்கடிக்க முடியாது என்பது கிருஷ்ணருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்ணன் கையில் விஜயதனுசுவை ஏந்தாத நேரத்தில் கர்ணனை நோக்கி அம்பை விடச் சொன்னார்.